அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய இந்த பெயர்ச்சியானது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் அதிக அளவில் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது நீங்கள் செய்து முடிக்க கொஞ்சம் சிரமம் ஏற்பட செய்யும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். இந்த காலகட்டம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வமும் உண்டாக பெறலாம். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளும் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டம் சுப காரியங்களில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். காரிய வெற்றி உண்டாக பெறும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்க பெறும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. அதே சமயம் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர ஆரம்பிச்சிடுவீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளையும் செய்வீங்க. மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் படிப்படியாக தாங்க குறைய ஆரம்பிக்கும். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அலைச்சலையும் உங்களால் தவிர்க்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது மாணவர்கள் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தில் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீர்கள். மற்றவர்களுடன் இருந்த பகையும் நீங்க பெறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும். பணவரத்து கூடும். அரசாங்கம் மூலமாக லாபமும் உண்டாக பெறும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்படையும் அப்படின்னு கூட சொல்லலாம். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் மரியாதையும் அதிகரிக்குங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனை வணங்க அனைத்து வித நலனும் உண்டாகும். எதிர்ப்புகளும் விலகும்.